என் அன்பு பிள்ளையே, உனக்காக நான் உன் சுமைகளை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல்லிவிடு, நான் அதை பூர்த்தி செய்வேன். உனக்கு பிறவியிலேயே உதவும் மனம் உண்டு. ஆனால் உனது கஷ்டங்களை பங்கு போட யாருமே முன்வரவில்லை. அப்படி இருந்த போதிலும் உனது எண்ணங்கள் மாறவில்லை. ஏனென்றால் உன் வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். உன்னை போல் யாருமே இல்லை குழந்தையே. உனக்கு கொடுத்துத்தான் பழக்கம், வருந்தி பழக்கம் இல்லை. கடுமையான துன்பத்தில் கூட அனைத்தையும் தாங்கிக் கொள்ள நினைக்கும் உன் மனம் நான் இருக்கின்றேன் என்று தைரியமாக முன்னின்று பேச துடிப்பார். ஏன் இப்படி நீ துடிக்கின்றாய்? நீ கடந்து வந்த பாதைகள் பல உண்டு. வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்து அனுபவிக்க முடியாமல் அனைத்தையும் இழந்து மீண்டும் ஏறி வந்த பாதையை தேடி வந்திருக்கின்றார். உனது விடாமுயற்சி, குறிக்கோள்கள், இடைவிடாது நீ வினவும் என் நாமம், என்னை பற்றி நீ முழுமையாக எடுத்துரைத்தல் என அதிசயத்தை போதித்தல், இப்படி செய்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையிலும் கவலை வேண்டாம், கலங்காதே. நான் உன்னை பாதுகாப்பேன். உண்மையான பக்தி ஒன்றே உன்னை என்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். கலங்காதே தங்கமே. அனுபவிக்காமல் கர்ம வினை தீர்ந்து போகாது. ஜீவன்களின் கர்ம பாசம் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் என்னை சரணடைந்தவர்களின் தீவினைகள் சிலந்தி பூச்சி உண்டாகும் கயிறு போல பலவீனமாகிவிடும். வேகமான காலம், மாயையின் மாயாஜாலம், காமம், குரோதம், லோபம் இவற்றை ஆயுதமாக கொண்டு வயது பேதமின்றி உங்களை வீழ்த்த எத்தனை எத்தனை வேக தடைகள். இன்றைய காலம் மட்டுமல்ல, எக்காலமும் உங்களை காக்க சத்குரு இந்த சாகியை தவிர வேறு யார் உள்ளார்? இந்த சாகியை சரணடைந்து விடுங்கள், சகலமும் பெறப்போகின்றார். கலங்காதே. நம்மை நெருங்கி வர விருப்பம் இல்லாத எதையும் நாம் தேடி செல்லக்கூடாது குழந்தையே. அப்படி தேடி சென்றால் அவமானம் மட்டுமே மிஞ்சும். இறைவனுக்கு கொடுக்க நினைப்பதை இல்லாதவர்களுக்கு கொடு. நம்மிடம் யாசகம் பெறும் அளவிற்கு கடவுள் ஒன்றும் ஏழை இல்லை குழந்தையே. வாழ வேண்டுமென்ற வெறி இருந்தால் தனிமையை பழகு. அசிங்கப்படுத்தி விட்டார்களே என்று நினைத்து நினைத்து வருந்தாதே. அழகான ஒன்றைத்தான் அசிங்கப்படுத்த முடியுமே தவிர அசிங்கமாக இருப்பதை அல்ல குழந்தையே. சாயப்பட்ட பொருட்கள் வெள்ளையாகி விடுகின்றது. அவற்றை கழுவிய தண்ணீர் கருத்து போகின்றது. புறம் பேசுபவர் நிலைமையும் இப்படித்தான். உன்மேல் பழி சுமத்தி உன்னை விட்டு விலக நினைப்பவர்கள் உன் அன்பிற்கு உரியவர்கள் இல்லை என்பதை அறிந்து கொண்டு வாழ்வில் முன்னேறும் முயற்சியிடு குழந்தையே. உன் ஆத்மார்த்தமான அன்பினால் தானே நான் உன்னுடன் இருக்கின்றேன். இருப்பது ஒரு வாழ்க்கை. யாரையும் வெறுக்காமல், யாரையும் துன்புறுத்தாமல் வாழ்ந்துவிட்டு செல். ஜகத்தை ஆளத் தெரிந்த எனக்கு உன் கஷ்டங்களை போக்கத் தெரியாதா என்ன? கலங்காதே தங்கமே. நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ எங்கிருந்தாலும் நான் உன் அருகிலேயே இருப்பேன். என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நான் முன்கூட்டியே கொடுப்பேன். நான் சும்மா உட்கார்ந்திருக்கின்றேன் என்று நீ நினைக்கின்றா? ஆனால் நான் உனக்கான வேலையை செய்து கொண்டு தான் இருக்கின்றேன். என் வேலை எப்போதுமே வித்தியாசமாக இருக்கும் தங்கமே. உனக்கு கொடுக்கும் நேரத்தை அதை அறிந்து நான் செய்வேன். உனக்கு அது இப்போது புரியாது. உன் கையில் கிடைக்கும் போது சாயப்பா மிக்க நன்றி என்று சொல்வாய். அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை குழந்தையே. உனக்கு நல்ல காலம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. உன் வாழ்க்கை களை கட்டப் போகின்றது. என் வாக்கு என்றுமே பொய்யாகாது. அன்பு குழந்தையே, உன் மனதை ரணப்படுத்திக் கொண்டிருப்பதை எப்படி என்னால் உணராமல் இருக்க முடியும்? நிச்சயம் நீ மன நிம்மதியுடன் சந்தோஷமாக வாழப் போகின்றாய். கவலைப்படாதே. உன் சாயப்பா நான் உன் அருகில் தான் இருக்கின்றேன். உன்னை சுற்றி 1000 இன்னல்கள் இருக்கின்றது. தெரிந்தும் மௌனமாக இருக்கின்றேனா? எல்லாவற்றையும் காட்ட முடியாது தங்கமே. உணரத்தான் முடியும். என் கண் பார்வை ஒன்றே போதும். உன் அனைத்து பாவமும் பொடி பொடியாகும். எனக்கு தெரியும் எது எப்போது செய்ய வேண்டும் என்று. நீ எதை பற்றியும் கலங்காதே. தவறு செய்துவிட்டால் அதை மறைக்காதே. ஒப்புக்குள். அத்துடன் அது முடிந்து போகும். நல்லது செய்த பின் சொல்லி காட்டாதே. பலனே கிடைக்காது. கோபம் வரும்போது பேசாதே. அது விபரீதத்தில் முடியும். மகிழ்ச்சியாய் இருக்கும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதே. பின் அதற்காக வருந்த வேண்டி வரும். துன்பத்தில் எவரையும் எடை போடாதே. கணக்கு தவறாகத்தான் தெரியும்.
இன்பத்தில் ஒருவரையும் ஒதுக்காதே. உன் சிறு இன்பம் அவர்கள் வாழ்வையே மாற்றலாம். ஏமாற்றி சிரிக்காதே. அவமானத்தில் அழுவார். ஆத்திரத்தில் முடிவெடுக்காதே. கவலையில்தான் முடியும். அவசரத்தில் எதையும் தொடங்காதே. நஷ்டத்தில் தள்ளாட வைத்துவிடும். துன்பத்தைக் கண்டு துவண்டு விடாதே. உன் முகம் வாடும் போது என் மனம் வலிக்கின்றது தங்கமே. பொறுத்துக்கொள். கர்மாவின் தாக்கம் குறையும் காலம் வந்துவிட்டது. யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்திருந்தும் அமைதியாக இருப்பவர்கள் தர்மத்தின் மீது நம்பிக்கை உடையவர்கள். தர்மமே வெல்லும் தங்கமே. அவர்களின் பொய் அவர்களோடு போகட்டும். ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். நீ சொன்ன ஒரு பொய் உலகிற்கு தெரிய வரும்போது நீ சொன்ன அத்தனை உண்மைகளும் சந்தேகத்திற்கு இடமாகும். ஆகவே நீ உண்மையை மட்டுமே பேசு. கஷ்டம் கொடுத்துத்தான் காப்பாற்றினேன், மறுக்கவில்லை. ஆனால் கஷ்டமே தெரியவில்லை என்றால் நான் காப்பாற்றுவேன் என எப்படி தெரிந்திருக்கும் உனக்கு? உன் மூலமாக நடத்தப்படும் எந்த ஒரு நிகழ்வும் உன்னால் நடப்பவை அல்ல குழந்தையே. உன்னை வைத்து நடத்தப்படுகின்றன. நீ ஒரு கருவி. தேவைப்படும் போது தேர்ந்தெடுக்கப்படுவார். நடக்குமா நடக்காதா என ஏன் இந்த மனப்போராட்டம்? நிம்மதியை இழக்காதே. நான் நடத்துவேன். உன் நிம்மதிக்காக போராட நான் இருக்கின்றேன். அமைதிக்குள் அனைத்தையும் நடத்துபவன் நான் என நம்பு. நான் கடவுள் அல்ல, உனது தந்தை. எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. எதை பார்த்தும் கலங்காதே. உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். யார் இல்லை என்றாலும் உன்னோடு நான் இருப்பேன். தாமதமாகலாம், உனக்கானது தப்பாமல் நடக்கும். தேவைக்கு தேடுபவர்களையும் ஆளுக்கு தகுந்தாற்போல் பேசுபவர்களிடமிருந்தும் சற்று விலகி இருப்பதே உனக்கு நல்லது. என் தங்கமே, ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். தூக்கி எறிந்தவர்களுக்கு காட்டுங்கள், நீங்கள் கல் இல்லை வைரம் என்று. நீயா நானா என்பது அழிவின் ஆரம்பம். நீயும் நானும் என்பது வெற்றியின் தொடக்கம். வாழ்க்கையில் நிம்மதி தேவை என்றால் ஞாபக மருதி நிச்சயம் தேவை குழந்தையே. உன்னை புறக்கணித்தவர்களிடம் கோபம் கொள்ளாதே. அமைதியுடன் விட்டுக்கொடு. அவனே ஒரு நாள் மனம் திருந்தி வருவான். தன்னை தானே சரி செய்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அதைவிட சிறந்த மருந்து மனதிற்கு இல்லை குழந்தையே. காண வேண்டியது இன்னும் நிறைய இருக்கின்றது. இதற்கே சோர்ந்து விட்டால் எப்படி மனமே? எழுந்து வா. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நடப்பது நடக்கட்டும். அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். யாரிடமிருந்தும் அதிகம் எதிர்பார்க்காதே. உன்னிடம் இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் எதிர்பார். ஏனெனில் இங்கு உனக்காக இருப்பது நீ மட்டுமே என்பதை புரிந்து கொள் குழந்தையே. நம் எல்லையில் நாமே நின்றுவிட்டால் கௌரவம். மற்றவர்கள் நிறுத்தினால் அது அவமானம். யாருக்குமே பிடிக்காதவர்களால் நீங்கள் மாறிப்போவதற்கு ஒரே ஒரு காரணம்தான். நீங்கள் நேர்மையாக இருக்கின்றீர்கள். ஒரு நல்ல நட்பு கரும்பை போன்றது. நாம் அதை அடித்தாலும் ஒடித்தாலும் கடித்தாலும் பிழிந்தாலும் நமக்கு அது இனிப்பை மட்டுமே தரும். எதுவும் சில காலம்தான். இதை புரிந்து கொண்டால் தனிமை இனிமையாக இருக்கும். என்மேல் நம்பிக்கை வைத்துவிட்டா இனி நீ பொறுமையாக இருந்து வேடிக்கை மட்டும் பார். நடப்பதை நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்கின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கின்றது என்று வேறொன்றை தேடாதே. அது மிகவும் வேதனையாக இருக்கும் குழந்தையே. இன்னும் சிறிது காலத்திற்கு சங்கடங்களை சகித்துக்கொள். உன் நம்பிக்கை எனும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு. உன் மனதில் என்ன கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன? எது உங்களை தொந்தரவு செய்கின்றது? அதற்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இது எல்லாம் கடவுளின் நாடகம். அவர் பக்தரின் மனதில் கேள்விகளையும் சந்தேகங்களையும் எழுப்புகிறார். இந்த சாயி உங்கள் கேள்விகள் அனைத்திற்கும் பதிலளித்து மனதை அமைதிப்படுத்துவேன். கலங்காது. தாய் அன்பிற்கு ஈடாக இவ்வுலகில் ஏதும் இல்லை. தாயை மதித்தவர் தங்கமாக பிரகாசிப்பது உறுதி. உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது தங்கமே. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் சாயப்பா எங்கும் செல்ல மாட்டேன்.
என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு. என் குழந்தை என்னை திட்டினார், நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல பிள்ளை. நீ வாழ்க்கையில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. மலை போன்ற அறிவு உன்னிடம் ஏராளம் இருந்தாலும் கடுகு போன்று சிறிதாவது அனுபவம் இல்லை என்றால் அறிவு அங்கு செயல்படாது குழந்தையே. விரைவில் திருமண யோகமும் செல்வ செழிப்பும் உண்டாகும். பிரகாசமான ஒளியை போன்றே உன்னுடைய வாழ்க்கையும் பிரகாசிக்கும். உன் மனம் வருந்தினாலே போதும். உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை காலம் நிச்சயம் கொடுத்தே தீரும். அனைத்தும் உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று நினைக்காதே. தாமதமாகினும் என்றும் தர்மமே வெல்லும் குழந்தையே. சகல ஐஸ்வர்யமும் கொடுத்து நான் உன்னை காப்பேன். உன் நெஞ்சில் சுமக்கும் சுமையை இறக்கி வைக்கவே நான் வந்திருக்கின்றேன். அதை அறியாமல் நீ மறுபடியும் உன்னுடைய துயரத்தை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கின்றாய். நீ கொஞ்சம் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே இரு. அனைத்தும் ஒரு நொடியில் தீர்ந்துவிடும். உன் வாழ்க்கையை உனக்கு பிடித்தாற்போல் அமைத்துக்கொள். அடுத்தவர்களுக்காக வாழாதே. எல்லோருக்கும் பிடித்தபடி யாராலும் வாழ முடியாது. என்னாலும் இயலாத செயல் அது. சோதனையை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். தப்பிக்கின்ற வழிகள் பலவற்றையும் உருவாக்கி அளிப்பேன். உனக்கு பின்னால் இருப்பது நான். உன்னை கைவிட மாட்டேன் தங்கமே. இன்பமும் துன்பமும் எல்லாம் இறைவனின் கட்டளையே. கஷ்டங்களை கொடுத்தவர் அதற்கான தீர்வையும் கொடுப்பார். தன்னம்பிக்கையை ஒருபோதும் சிதறவிடாதே. மன வலிமையோடு எதிர்கொள். கலங்காதே. நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயத்தை உன் சாயப்பா கனப்பொழுதில் நடத்தி காட்டுவேன். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.